எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயமும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செக்மெண்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரியல் எஸ்டேட்டில் செக்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது என்னென்னா, ரெசிடென்ஷியல் சேல்ஸில் செக்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் கமர்ஷியலோ இல்லை ரெண்டலோ இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பெருசாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ரெசிடென்ஷியல் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 100% சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக நம்ம வீடியோ பாருங்கள். டெஃபினட்டாக எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் வரும்போது ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக வரும். ஸோ அதுதான் என்னோட நோக்கமும் கூட. ஸோ செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸை ஒரு 5 விதமான செக்மெண்ட்குள்ள நான் பிரிக்கிறேன். ஸோ 5 விதமான செக்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக வந்துட்டு ரியாக்ட் பண்ணோம் மார்க்கெட்டில். ஸோ அந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே கொண்டு போகும்போது அது என்னெல்லாம் பண்ணோம், ஒரு செக்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். செக்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அதில் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிராண்டை வந்துட்டு நம்ம வெளியில் வந்து காட்டுறது, அதாவது பிராண்ட் அவேர்னஸ் கொடுக்கறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த 2 விஷயங்களுக்கு தான் மேக்ஸிமம் என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மார்க்கெட்டிங் எல்லாமே நம்ம மார்க்கெட்டிங் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கான ரீசனே இதுதான். ஸோ இந்த 2 விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் செக்மெண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மார்க்கெட் செக்மெண்ட் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜெனரல் அட்வர்டைஸ்மெண்ட், ஜெனரல் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால பெருசாக நமக்கு வந்து ரிசல்ட் வருமானா கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்து வராது. ஸோ கரெக்டான மார்க்கெட் செக்மெண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணால் நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட். ஸோ அது என்ன ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ப்ராப்பர்ட்டி பிலோ 10 lakhs அப்படி இருக்குதுன்னா அது எல்லாமே ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட்டில் வந்துடும். ஸோ ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் ஓவரால் ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ். ஸோ 10 லட்ச ரூபாய் கீழே இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டினா யாராலுமே அஃபோர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 lakhsலேருந்து ஒரு 10 lakhsக்குள்ள இல்லை 1 lakhலேருந்து ஒரு 10 lakhக்குள்ள இந்த பட்ஜெட்குள்ள உங்களோட ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துடும். ஸோ ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட்டை நம்ம டார்கெட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நிறைய வந்துட்டு இப்போ நீங்கள் ஜென்ரல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாலே என்னன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் ரன் ஆகிறதுக்கு ஈஸியான வழிகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கா, அதாவது உங்களோட ப்ரைஸ் வேல்யூ எம்ஆர்பி வேல்யூ 10 lakhக்குள்ளே இருக்குதுன்னா அது எல்லாமே ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட் வந்துடும். அந்த விதமான கஸ்டமர்ஸை நம்ம எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் செக்மெண்ட், அதாவது 10 lakhsலேருந்து 30 lakhsக்குள்ள உங்களோட எம்ஆர்பி, உங்களோட ப்ராப்பர்ட்டியோட எம்ஆர்பி இருக்குது. எய்தர் அது லேண்டாக இருக்கலாம், இல்லைனா வீடாக இருக்கலாம், இல்லைனா அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்துச்சுனாலே அது அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் வந்துடும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என்னது அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் வந்துடும். ஸோ அந்த மார்க்கெட் அப்படின்றது அஃபோர்டபுள் செக்மெண்ட் மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட்டில் நம்மளோட கஸ்டமர்ஸ் யார், அவங்கள எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ அஃபோர்டபுள் மார்க்கெட் அஃபோர்டபுள் செக்மெண்ட் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோன்ஸ் வந்து ரொம்பவே மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ நீங்கள் அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோ ஆன் வித் லோன்ஸ். நீங்கள் வந்துட்டு ரொம்பவே டைப்பில் இருக்கணும். நிறைய பேங்க்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சூப்பர் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ செகண்ட் என்னது அஃபோர்டபுள் ஹவுசிங் செக்டார். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் கால்ட் ப்ரீமியம் செக்டார், அதாவது 30 lakhsலேருந்து ஒரு 70 lakhsக்குள்ள. ஸோ 30 to 70 lakhsல எல்லாமே என்னன்னா ப்ரீமியம் செக்டார். ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட்டில் உங்களோட பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் டார்கெட் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க்கெட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்துட்டு நடக்கும். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசேலில் இது அப்ளிகபிள் ஆகாது. இட்ஸ் எல்லாமே புது சேல், அதாவது நியூ சேலில் தான் நான் சொல்கிற விஷயங்கள் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா இப்போ ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு 70 lakhs ஒரு பட்ஜெட் நீங்கள் விற்கிறீங்கன்னா அங்கே எந்த அம்யூனிட்டிஸுமே இருக்காது. ஸோ அதை பற்றி நான் பேசல. ஸோ எல்லாமே புது ப்ராடக்ட்டை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஸோ இந்த பட்ஜெட்குள்ளே, அதாவது ப்ரீமியம் செக்டாருக்குள்ளே நீங்கள் ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு அம்யூனிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதோட லொக்காலிட்டி எதிர்பார்ப்பாங்க, அதுக்குள்ளே டெவலப்மெண்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டியில் வச்சு பண்ணீங்கன்னா தான் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் நிறைய ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். இல்லைனா
இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறுமனே வீடு தான் கட்டி தர போகிறேன்னா அது அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாதுன்னா சேல்ஸ் வந்து ஆகாது. ஏன்னா இட்ஸ் கால்ட் அ ப்ரீமியம் செக்மெண்ட். ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு இயல்பாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றது ஆஸ் அ செல்லராக ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மார்க்கெட்டை நீங்கள் டாப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் சூப்பராக செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் காட்டுற ஒரு சின்ன டீட்டெயில் தான் நமக்கு நிறைய சேல்ஸ் வந்து கொண்டு வர போகுது. சரிங்களா? ஸோ தேர்ட் லெவல் என்னது? ப்ரீமியம் செக்மெண்ட். ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் லக்ஸுரி செக்மெண்ட். லக்ஸுரி செக்மெண்ட்டோட பட்ஜெட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 70 லேக்லேருந்து 1 crore வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூ இருந்துச்சுன்னா இட்ஸ் கால் லக்ஸுரி செக்மெண்ட். ஸோ லக்ஸுரி செக்மெண்ட் அப்படின்னு அகைன் அவங்க வந்துட்டு ஒரு கஸ்டமர் வராங்க, அந்த செக்மெண்ட்டில் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அகைன் உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ரொம்பவே ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராஜெக்டாக இருக்கணும். இது ரொம்ப நார்மல் ப்ராஜெக்டெல்லாம் இருந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து ஆகாது. நிறைய வந்துட்டு இன்வென்ட்ரிஸ் நிறைய வந்துட்டு சேல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் அந்த ப்ராஜெக்டில் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் லக்ஸுரி செக்மெண்ட் பண்ணுறீங்க, 70 லேக்லேருந்து 1 crore வரைக்கும் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமர்ஸ் இன்னைக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். அடுத்த செக்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் பாஷ் செக்மெண்ட். அதாவது 1 crore and above உங்களோட ப்ராஜெக்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா இது எல்லாமே பாஷ் கேட்டகரியில் கொண்டு போயிடுங்க. ஸோ பாஷ் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னாலே அங்கே ஒரு பையர் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரக்சர் உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், உங்களோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், உங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ உங்களையும் பார்ப்பாங்க, உங்கள் ப்ராஜெக்டையும் பார்ப்பாங்க, அது வந்துட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்கன்றதை பார்ப்பாங்க. ஸோ ஏன்னா பாஷ் ப்ராப்பர்ட்டி போகும்போது வாங்கக்கூடிய பையரை நீங்கள் எந்தெந்த வகையில் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், டேப் பண்ண முடியும். இல்லைன்னா நிறைய சோல்ட் அவுட் இன்வென்ட்ரிஸ் மாதிரி உங்களோட ப்ராஜெக்டும் அப்படியே கிடக்கும். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஷாக நீங்கள் டெவலப் பண்ணுற ப்ராஜெக்டில் அம்யூனிட்டிஸ் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணாமல் நிறைய ப்ராஜெக்ட் நிறைய ஊரில் அப்படியே விற்காமல் இருக்குது. ரீசன் என்னென்னா அந்த ப்ராஜெக்டை வாங்கக்கூடிய கஸ்டமர் அந்த மார்க்கெட்டை டேப் பண்ணக்கூடிய கஸ்டமரோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாதது தான் முக்கியமான காரணம். ஸோ அதுதான் இந்த பிஸ்னஸ்லாம் வந்துட்டு பெரிய லெவலில் ரிசல்ட்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கான ரீசனும் கூட. ஸோ நீங்கள் பாஷ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லைக் பாஷ் செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அப்பியரன்ஸ்லேருந்து ப்ராஜெக்டோட அப்பியரன்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா மிகப்பெரிய ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சோஃபார் வந்துட்டு நீங்கள் எந்த செக்மெண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க, ரெசிடென்ஷியல் யூனிட்டில் எந்த செக்மெண்ட்டில் நீங்கள் கஸ்டமரை வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் 5 விதமாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் செக்மெண்ட், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட், ஃபோர்த் வந்துட்டு லக்ஸுரி செக்மெண்ட் அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ் செக்மெண்ட். ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்லையுமே நீங்கள் ப்ராடக்ட்டில் என்ன டெவலப் பண்ணணும் அண்ட் ஆஸ் அ கம்பெனியாக ஆஸ் அ பிராண்டாக நீங்கள் என்ன பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் த பிராண்ட் அண்ட் லீட் ஜென்ரேஷன். அப்படின்னும் போது நீங்கள் பிராண்டிங் ப்ளஸ் டெவலப்மெண்ட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். செகண்ட் வந்து என்னன்னா லீடும் ஜென்ரேட் பண்ண தெரியணும். அப்போ எந்த மார்க்கெட்டில் நம்ம இருந்து நம்ம கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் பண்ணிட்டு பாஷான கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிபிளாக இருக்குமா? சான்ஸே கிடையாது. ஒரு பாஷான ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வருமா? வரவே வராது. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் உங்களோட ப்ராடக்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸோ இல்லைனா ஒரு பாஷ் மாதிரியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் வருமானா? பிஸ்னஸ் வராது. ஏன்னா ஒரு செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமா நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களோட செக்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் விற்கும். இல்லைன்னா அது எல்லாமே அன்சோல்ட் இன்வென்ட்ரிஸா இருக்கும். ஸோ நீங்க ஸ்டாண்டர்ட் பண்றீங்களா, அஃபோர்டபுள் பண்றீங்களா, பிரீமியம் பண்றீங்களா, லக்ஸுரி பண்றீங்களா, இல்ல பாஷ் செக்மெண்ட்ல நீங்க பிசினஸ் பண்றீங்களா, எந்த பிசினஸ் பண்ணாலுமே அந்த பிசினஸ் அந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் கண்டிப்பா இருக்கிறாங்க. அவங்கள நீங்க கரெக்டா டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன ப்ராடக்ட் நம்ம ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ ஒரு டார்கெட் மார்க்கெட்டை நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. எந்த செக்மெண்ட்ல எப்படி வந்துட்டு பிசினஸ் பண்ணணும், எந்த செக்மெண்ட்ல இருக்கிறோன்றத கண்டிப்பா நீங்க இன்னத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இதுவே ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் தான். ஸோ இங்கிருந்து நீங்க எப்படி கஸ்டமர் அணுகலாம், கஸ்டமர் எப்படி அப்ரோச் பண்ணலாம், கஸ்டமர் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி எடுக்கலாம்னு யோசிங்க. ஸோ அடுத்த வீடியோ நான் இது சம்பந்தமா போடுறேன். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி
யாராவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அல்லது சேல்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.